ம். அந்த 10வது பாடத்துல வந்து உண்மையான கிறிஸ்தவர்கள் யார்? அப்படின்றது தான் 10வது பாடம். ஸோ இதுல வந்து அ இதுவரைக்கும் நம்ம என்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆ கடவுளோட பிளான் என்ன? அப்புறம் இந்த சோல், பாடி, ஸ்பிரிட் அப்படின்ற இந்த 3 விஷயத்துக்கு உண்டான வித்தியாசங்கள். அப்புறம் ஆ ஃபயர்ஸ் ஆஃப் ஹெல் ம நரக அக்கினி அப்படின்னா என்ன? அப்புறம் பைபிள ஏன் நம்பணும்? பைபிள்ல இருக்க கடவுள் யாரு? இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியினோட வரங்கள் பத்தி பார்த்தோம். அப்புறம் காலிங் ஆஃப் த சர்ச் சபையின் அழைப்பு. கடைசியா நம்ம பார்த்தது வந்து 2ஆம் மரணம் அப்படின்ற டாபிக். இதுவரைக்கும் இது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். கடைசியா இருக்க டாபிக் வந்து உண்மையான கிறிஸ்தவர்களா இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? உண்மையான கிறிஸ்தவர்களா இருக்கவங்க யாரு? அப்படின்னு பைபிள் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஆ ஸோ ஒரு இடத்துல இந்த 2 யோவான் 1:9ல வந்து ஆ முக்கியமா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்துவோட படிப்பினைகள யார் வந்து பின்பற்றாம இருக்காங்களோ, அவங்க உண்மையான கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ம். கரெக்ட்டுங்களா? ஸோ உண்மையான கிறிஸ்தவர்களா இருக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவோட படிப்பினைகள வந்து நம்ம வந்து கண்ணும் கருத்துமா பின்பற்றுபவர்களா இருக்கணும். ஸோ நம்ம அந்த அந்த வேர்ட்ஸ் வாசிக்கணுமா? இல்ல எப்படி? வாசிச்சிடலாம். சரிங்க. ம். சரி. அப்போ 2 யோவான் 1:9. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரரையும் உடையவன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப ஓகே. கிறிஸ்துவின் உபதேசத்துல. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல அப்படின்ட்டாங்க. அப்ப கிறிஸ்துவனுடைய உபதேசத்துல உபதேசம்னா அவர் 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 வாழ்ந்த காலத்துல அவர் போதித்த அந்த படிப்பினைகளை வந்து ஆஹ் நம்ம ப்ராப்பரா பின்பற்றி அதுல நிலைத்திருக்கணும் அப்படின்றார். ம். நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம். பட் அதுல நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அவரோட படிப்பினைகள வந்து நம்மளோட வாழ்க்கையில ப்ராப்பரா பின்பற்றணும். அதன்படி நடக்கணும் அப்படின்றது இன்னொரு விஷயம். ஸோ ஓகே. அப்படி யாரு அதுல நிலைச்சிருக்காங்களோ, அவங்க தான் வந்து தேவனை உடையவர்கள். அப்படி நீங்க அப்படி அவங்க அதுல நிலைத்திராம மீறி நடக்கிறவங்க வந்து யாருமே தேவனோட பிள்ளைகள் இல்ல. தேவனை உடையவர்கள் அல்ல அப்படின்ட்டு. இது வந்து ஓகே. யோவான் சொல்றாரு. ம். அதே மாரி கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனும், பிதாவையும், குமாரனையும் உடையவன். 2 பேரையுமே வச்சிருக்காங்க அப்படின்றார். ம். எனக்கு ஸோ இதோட அடிப்படையில உண்மையான கிறிஸ்தவர்களா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து கிறிஸ்துவோட போதனைகள வந்து முழுக்க முழுக்க பின்பற்றுபவர்களா, அதன்படி நடக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்றது இந்த கிளாஸோட முழு ஃபவுண்டேஷன். ஓகே. ஆம், அப்படி இருக்கும்போது அவரோட டீச்சிங்ஸ் என்ன? அப்படின்னா, ஆ ஸோ அவர் என்னெல்லாம் போதிச்சாரு அப்படின்றத பார்க்கணும். ஸோ அத பார்க்கும்போது, முதல்ல வந்து அந்த டீச்சிங்க்கு போறதுக்கு முன்னாடி, பவுல் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த இந்த அஸ்திபார போதனைகள் அப்படின்றத குறிச்சு, இந்த கிறிஸ்துவின் மேல வச்சிருக்க இந்த நம்பிக்கையோட அஸ்திபாரத்த குறிச்சு ஒரு இடத்துல சொல்றாரு. எங்கன்னா 1 கொரிந்தியர் 3:11ல யாருமே வந்து ஒரு புதிய அஸ்திபாரம், கிறிஸ்துவே அல்லாத ஒரு புதிய அஸ்திபாரத்த யாரும் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ம். 1 கொரிந்தியர் ம்.
போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது அப்படின்ட்டு பவுல் வந்து தெளிவா கொரிந்திய மக்களுக்கு எழுதும்போது தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து கிறிஸ்து தான் வந்து இந்த முழு ஆஹ் இந்த நம்ம இது வரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்துக்குமே அவர் தான் அஸ்திபாரமா இருக்காரு. அப்படியே வேற ஒரு அஸ்திவாரம் வந்து யாராவது போட வர்றாங்க, வர்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்மள குழப்ப வர்றாங்க அப்படின்னு அர்த்தம். இது மத்த மதங்களா இருந்தாலும் சரி, இல்ல கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இருக்க மத்த பிரிவுகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவே அல்லாம வேற ஒரு ஃபவுண்டேஷன் அவங்க போட வர்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து குழப்புறாங்க. ஆம், ஒண்ணு அவங்க குழம்பி இருக்கணும், இல்ல அவங்க மத்தவங்கள குழப்பணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமா இருக்கு. அதுல வந்து நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். எக்ஸாம்பிள் கிறிஸ்துவின் அஸ்திவாரம்னா எக்ஸாம்பிள் என்னது? மற்றவங்க குழப்ப வராங்கன்னா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? அவர் வந்து மறிக்கல அப்படின்னும் ஒரு ஒரு சிலர் சொல்றாங்க. இல்ல ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்ததுக்கு உண்டான நோக்கங்கள் வந்து வேற வேற அப்படின்னு நம்ம போட்டு குழப்புவாங்க. ஆம், இல்ல அவர் சொன்ன போதனைகள வந்து மாத்தி மாத்தி பேசுறது. இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த விசுவாசம் அந்த விசுவாசத்த நிலைகுலையிற மாரி செய்றாங்க. இன்னொன்னு வந்து ஆ அந்த போதனைகள்ல வந்து நமக்கு ஒரு முழுமையான புரிதல் இல்லாத மாரி செஞ்சுர்றாங்க. 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணும் அவரோட அந்த விசுவாசமே இல்லாம மாரி போயிருது. இப்ப இப்ப கிறிஸ்து அப்படின்னு ஒருத்தர் இல்ல. அவரு அப்படி அதுக்கு உண்டான ஆதாரம் இல்ல. அப்படின்லாம் நான் வந்து நெறைய பேர் சொல்லிடுறாங்க. அது ஒரு வகையான விசுவாச குறைபாடுக்கு காரணமா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விசுவாசம் இருந்தாலும், அந்த விசுவாசம் வந்து பலனுள்ள விசுவாசமா இல்லாம போறதுக்கு வந்து அ நெறைய விஷயங்கள் சொல்லிடுறாங்க. ஆ ஸோ அந்த வகையில பார்க்கும்போது, ஆம் கிறிஸ்து மரிக்கல. இல்ல அவர் வந்த நோக்கம் வேற. இந்த மாரி விஷயங்கள், இந்த மாரி படிப்பினைகள நமக்கு சொல்லும்போது, நம்மளோட விசுவாசத்துல வந்து குறைவு ஏற்படுது. அது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் புரிதல் இல்லாம போயிருக்கு. கொஸ்டின் ஆன்சர் பண்ணனா? நம்பிக்கை இருந்தாலும் புரிதல் இல்ல. ம், மற்றபடி தப்பான இதுல. ஃபார் எக்ஸாம்பிள் 1 யோவான் 4:3ல சொல்றாங்களே. 1 யோவான் 4:3. 4:2 ம், ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு 3 படிக்கலாம். ம். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. 3. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஓகே. அப்ப என்னதுன்னா, ம்ஹ்ம். யார் வந்து மாம்சத்துல வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடாம இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ம். கிறிஸ்துவின் உபதேசத்துல இல்ல சொல்லி நீங்க சொல்றீங்க. கரெக்ட்டா? ம். அந்தி ம். கிறிஸ்துவின் ஆவி அதான். ஆன்டி ம். கிறிஸ்ட். ம். கிறிஸ்துக்கு அகைன்ஸ்ட் சொல்றது. அப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்து ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து மரணத்துல இருந்து எல்லா மக்களையும் மீட்டார் சொல்றது விசுவாசிக்கிறோம். விசுவாசம். அந்த விசுவாசத்துல இருந்து எந்த வகையிலயும் நம்ம வந்து நிலை குலைஞ்சிறக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான படிப்பினையா பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. அதனால தான் அவர் இந்த இடத்துல கிறிஸ்து தான் அஸ்திவாரம் அப்படின்னு சொல்றாரு. வேற அவர தவிர நமக்கு வந்து வேற அஸ்திவாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே. அ அடுத்தது இப்ப அந்த ஃபவுண்டேஷனல் டீச்சிங்னா என்ன? அந்த அஸ்திவார போதனைகள்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அத வந்து தெளிவா பவுல் வந்து ஒரு இடத்துல எழுதியிருக்காரு. எங்கன்னா எபிரேயர் 6, 1, 2 இந்த இடத்துல வந்து தெளிவா பவுல் எழுதியிருக்காரு. கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். இது ஒரு அஸ்திவார போதனை. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஃபெய்த் இன் காட். அப்புறம் ஞானஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், பாப்டிசம் சம்பந்தமான உபதேசங்கள், கைகளை வைக்குதல், அப்புறம் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல், ரெசரக்ஷனு,
நித்திய நியாய தீர்ப்பு, எட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட் என்பவைகளாகிய அஸ்திபார போதனைகளை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இப்போ எபிரேய மக்களுக்கு அவர் எழுதும்போது நீங்க வந்து அஸ்திபாரத்திலேயே இருக்காதீங்க, அதுல இருந்து மேல இருந்து கடந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் இது 6ம் தெளிவா அஸ்திவார போதனை அப்படின்னு அவரு இந்த இடத்துல எழுதியிருக்காரு. ஓகே. அப்போ நீங்க சொல்றது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் ம்ஹ்ம். அஸ்திபாரத்த வந்து இங்க தெளிவா போட்டிருக்காங்க. இந்த தெளிவா அஸ்திபாரம்னா என்னது? இந்த போதனைகள்ல இந்த 6 போதனைகள் சொல்லிட்டு. 6 போதனைகள் அப்படின்னு ஓகே. போட்டிருக்காரு. இத வந்து நீங்க ஆரம்பத்துல எடுத்த அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அது ம். சொன்னீங்கல்ல? சரி ம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 2 9ஆம் யோவான் வசனத்துல 1:9. அவரோட சொல்லப்பட்ட போதனைகள் அப்படின்னு பார்த்தோம். சொல்லும்போது. ஓகே, ஓகே. அப்போ அந்த போதனைகள்ல வந்து 6 போதனைகளா இங்க தெளிவா அவர் சொல்லியிருக்காரு. அந்த ம். 6 போதனைகள்ல வந்து ஒவ்வொன்னா நம்ம அடுத்தது பார்க்குறோம். ஓகே. ம். ஆம். ஸோ வந்து இதுல 6 போதனைகள்ல வந்து நம்ம பார்த்த போதனை வந்து செத்த செத்த கிரியை நீங்களாகும் மனம் திரும்புதல் அப்படின்றது தான் இது. ஓகே. ஸோ இந்த செத்த கிரியைகளுக்கு மனம் திரும்புதல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல ஆ கிறிஸ்து வந்து அவரு இருக்கும்போதே அவரு ஆ ஊழியம் செஞ்சுகிட்டு இருக்கும்போதே, சுவிசேஷத்த குறிச்சு அவரு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, பிரசங்கிச்சுட்டு இருக்கும்போதே, அவரே தெளிவா சொல்றாரு ஒரு இடத்துல எங்க மத்தேயு 4:17ல வந்து, ஆ "மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது" அப்படின்னு சொல்றாரு. இங்க மத்தேயு 4:17. ம். அது முதல் இயேசு "மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது" என்று பிரசங்கிக்கத் தொடங்கினார். ம். இப்போ பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு அப்படின்னா, முத நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, மனம் திரும்பணும் அப்படின்றாரு. என்ன? ஆம். அதனால தான் இந்த 6 போதனைகள்ல பவுலே வரிசையில சொல்லும்போது, முதல்ல வந்து மனம் திரும்புங்கள் அப்படின்ட்டு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறாரு. ஓகே. ஃபர்ஸ்ட் அப்பன்னா அந்த ஆ ம்ஹ்ம். கிறிஸ்துக்குள்ள வரணும்னாலே ஃபர்ஸ்ட் வந்து மனம் திரும்புதல் இருந்தா மனம் தான் உள்ள திரும்பணும் வர முடியும். முடியும். ம். சொல்றீங்க. ம். இப்போ மனம் திரும்புதல்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். மனம் திரும்புதல் அப்படின்னா வந்து, ஆ மனம் திரும்புதல வந்து பல வகையா நம்மளால பார்க்க முடியும். இப்போ ஒரு வகையில நம்ம பார்க்கும்போது, நம்மளோட ஆ நம்ம செய்ற தப்பிதங்கள்ல இருந்து முதல்ல வந்து நம்ம மனம் திரும்பணும் அப்படின்றது ஒரு வகையான மனம் திரும்புதல். ஏன்னா மனுஷன் வந்து எப்பவுமே மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கு. பாவம் இல்லன்னு சொல்றவன் வந்து ஆ பொய்யன். பொய்யன். கரெக்ட். அப்படின்னு நம்ம வந்து பைபிள்ல பல இடங்கள்ல பார்த்துருக்கோம். ம். ம். ஆமா. ஆ ஸோ அப்படி அப்படி பாவம் செய்யும்போது, பாவத்துக்கு உண்டான சம்பளம் என்னன்னா மரணம் அப்படின்றதும் பைபிள் வந்து தெளிவா சொல்லிருச்சு. என்ன? ம். ஆ எந்த இடத்துல நம்ம அத பார்க்குறோம் அப்படின்னா, ரோமன்ஸ் 6:23. ரோமர் ரோமருக்கு எழுதின நிருபத்துல 6:23ல பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ம். இப்போ ஓகே. ஆ பாவத்துல கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. பாவத்த வந்து செஞ்சுக்கிட்டே நம்ம இருந்தோம். அதுல வந்துட்டு நம்ம மனம் திரும்பாம இருக்கோம் அப்படிங்கும்போது, அது எங்க போய் முடிய போகுது அப்படின்னா, அ முழுக்க முழுக்க மரணத்துல தான் போய் முடிய போகுது. அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன? அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த இடத்துல அதுக்கு அப்ப அதுலருந்து நம்ம வந்து மனம் திரும்பும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் கிடைக்குது அப்படின்ட்டு பவுல் இந்த இடத்துல எழுதியிருக்காரு. ஓகே. சரிங்களா? ம். அதே மாரி ஆ இதே மாரி இங்க யாரு ஜேம்ஸும் எழுதுறாரு ஒரு இடத்துல. ஜேம்ஸ் வந்து 1:15ல எழுதியிருக்காரு. 1:15ல பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். ம். இந்த இடத்துல அவர் ஒரு வரிசையா சொல்றாரு. முதல்ல வந்து என்ன வரும்னா, இச்சை சரி. வருது. அந்த இச்சை என்ன ஆகுதுன்னா, அது அப்படியே பாவத்துக்குள்ள போகுது. அந்த பாவம் வந்து எப்ப முழுமை அடையுதோ, அது மரணத்துல கொண்டு போய் முடியும். அப்படின்ட்டு ஒரு வரிசையா அவர் எழுதுறாரு இந்த இடத்துல.
பாவத்துக்கு அதனால சம்பளம் மரணம் சொல்றது இங்க மரணம் சொல்ல வராங்க. ஆனா அதுக்கு ஆரம்பம் பார்த்தீங்கன்னா, நம்ம இருதயத்துல ம், வந்து வர்ற இச்சிக்கிறது அந்த சொல்லுது. ஆசைகள். அந்த ஆசைகள். இதுதான் இயேசு ம், கிறிஸ்து வந்து உன் இருதயத்துல வந்து நீ இச்சித்தனா, ம், உடனடியா அத வந்து பிடுங்கி போடு சொல்லி சொல்றாரு. ம், முழுமையா நீ போறத காட்டிலும் மனம் திரும்பி ம், சொல்றது தான் கான்டெக்ஸ்ட் சொல்ல வராங்க சொல்லி ம், சொன்னேன்ல. ம்ஹ்ம், ஆரம்பத்திலேயே நீ வந்து அந்த இச்சைக்கான காரியங்கள வந்து மனம் திரும்ப சொல்லி ம்ஹ்ம், சொல்றாரு. ம், ம். ஸோ, அப்ப இதிலருந்து நம்ம மீட்கப்படணும். இப்படி ஒரு மரணத்திலிருந்து நம்ம வந்து மீட்கப்படணும் அப்படின்னா வந்து மனம் திரும்பியே ஆகணும் அப்படின்னும் ம். சொல்றாரு. அப்போ மனுஷனுக்குள்ள வந்து பாவம் அப்படின்றது இல்ல அப்படின்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. அதுதான் வந்து யாரு நம்ம தாவீது சொல்றாரு. சங்கீதம் 51:5ல வந்து, "என் தாய் ம். என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள்" அப்படின்றாரு. ம். அ, ம், ம். ரொம்ப ஸ்லோவா இருக்கு இன்னைக்கு. "இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்" அப்படின்ட்டு, ம். பிறக்கும்போதே எல்லாரும் பாவத்தோட தான் பிறக்கிறோம் அப்படின்ட்டு ஆ தெளிவா இவரு தாவீதுக்கு அப்படி ஒரு புரிதல் இருந்துச்சு. அப்படிதானே? ஏன்னா, முன்னாடி இருந்த பாவத்துல இருந்தே நம்ம வந்துகிட்டு இருக்கோம். நம்மளோட ஜென்ம சுபாவமும் நமக்கு வந்து பாவத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு கூறுள்ள சுபாவமா தான் நம்ம இருக்கு. அப்போ பிறக்கும்போதே எல்லாரும் பாவத்தோட தான் பொறக்குறோம். அதனால தான் மரணம் சின்ன குழந்தைக்கு ம், கூட வருதுல்ல. ம்ஹ்ம், ஸோ கரெக்ட். பாவத்தின் சம்பளம் ம், மரணம் சொல்லணும். குழந்தைகளும் மரிக்குதுன்னா, ம், ம்ஹ்ம், கர்ப்பத்திலேயே நம்ம பாவத்துல தான் பிறக்கிறோம். ஆதாமின் பாவம்னு சொல்லி ம், சொல்றோம். ம்ஹ்ம், ம்ஹ்ம். ஆ ஆனா இன்னைக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இத வந்து ஆ கான்ட்ராடிக்ட் பண்றாங்க. அதாவது மாத்தி பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ எல்லா மனுஷங்கள்லயும் வந்து நீதி இருக்கு. மனுஷங்க வந்து நல்லவங்க அப்படின்ற மாதிரி மாத்தி சொல்றாங்க. ஸோ, ஆ ஆனா அப்படி பார்க்கும்போது, ஆ அது அது அந்த மாரி ஒரு கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கும்போது, நம்ம என்ன என்ன ஆயிடுறோம் அப்படின்னா, ஒரு உள்ளவர்களா நம்ம மாறிடுறோம். நம்மளோட பாவங்களை குறிச்சு நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாம போயிட்டு, நமக்குள்ள வந்து அந்த சுயநீதி வரும்போது, நம்ம செய்ற பாவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆ ஒரு பிளைண்ட் ஆனவங்களா ஆயிடுறோம். அதாவது அத 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 குறிச்சுன ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாம போயிரும். அப்படின்றதும் ஒரு பக்கம் பார்க்குறோம். இல்ல சரியா புரியல. அப்போ என்னதுன்னா, உள்ள வந்து பாவம் இருந்தாலும், ம்ஹ்ம். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். தங்களுடைய ம்ஹ்ம். அந்த நீதியின் காரியங்கள்ல ஃபார் ம். எக்ஸாம்பிள் ஒரு 10 பேருக்கு அவன் சாப்பாடு போடுறான். ம். இல்லனா வந்து ஒரு உதவி செய்றான். ஒரு நல்ல ம். ஒரு காரியங்கள் பண்றத வச்சுட்டு, ம்ஹ்ம். நான் ம்ஹ்ம். பாரு இவ்வளவு நல்லவனா இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. ம். அந்த நீதிய சொல்றீங்களா? ம். கரெக்ட். ஸோ நீதி அப்படிங்கும்போது அது மட்டும் இல்ல. நான் நல்லவன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எப்போ ஒரு எந்த ரூபத்துல அது நமக்குள்ள இருந்தாலும், அது என்ன செஞ்சிரும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்க பாவத்த வந்து நம்ம அறியாதபடிக்கு நம்மள வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத மக்களா மாற்றிரும். ஸோ இந்த ஓகே. இந்த வகையில வந்து சுயநீதி இல்லாதவர்களா, சுயநீதிய வந்து ரொம்ப கவனமா ஒதுக்கி வச்சுட்டு, நமக்குள்ள இருக்க பாவத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கிறவங்களா, நம்ம வந்து என்னைக்குமே நமக்குள்ள பாவம் இருக்கு. எல்லா வகையிலயும், எந்த ரூபத்திலயும் பாவம் வந்து நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படின்றத வந்து முழுசா எப்பவும் உணர்றவங்களா இருக்கணும். அப்படின்றது ஓகே. இந்த இடத்துல பார்க்குறேன். அப்ப என்ன சொல்ல வர்றீங்கன்னா, ம்ஹ்ம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொடுமையான ஒரு ம்ஹ்ம். காரியம் நடக்குது. ம். ஒரு இடத்துல. ம். இப்ப அந்த சூழ்நிலையில அந்த அந்த செஞ்ச ஆள் ம். மாரியே, ம்ஹ்ம். அவனுடைய சூழ்நிலை நம்ம இருந்திருந்தோம்னா, ம். ஓகே அவன் வளர்க்கப்பட்ட ம். சூழ்நிலையில ம். நம்ம இருந்திருந்தோம்னா, நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ம். நானும் அதே மாரி காரியம் தான் பண்ணியிருப்பேன் சொல்ற அந்த கரெக்ட். ம். கான்ஷியஸ்னஸ் நமக்குள்ள ம். இருக்குன்னு ம். சொல்றீங்க. இருக்கும். கரெக்ட். ம். ஓகே. இல்ல நான் அவன் சூழ்நிலையில இருந்தா நான் வேற மாரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ம். ஈஸியா சொல்லிட்டு போயிரலாம். ஆனா, ம். அப்படி அப்படி சொல்றவங்க தான் வந்து முதல்ல வந்து என்ன செய்றாங்க, அப்படி அந்த மாரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது பாவத்த செஞ்சிருக்காங்க. ஆனா ஓகே. யார் வந்து அந்த அவேர்னஸோட இருக்காங்களோ, இல்ல ம். இந்த மாரி ஒரு சூழ்நிலையில இருந்தா நான் வந்து இந்த மாரி தப்பு பண்ணியிருப்பேன். அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்கும்போது தான், அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது, நம்ம இப்படி பண்ணிறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமாவது நமக்கு மனசுல இருக்கும். ம். அதுக்காக நம்ப அ ம்ஹ்ம். கான்ஷியஸா நம்ம என்ன பண்றோம்னா, ம். எனக்கு ஒரு ரட்சகர் தேவை, எனக்கு ஒரு மீட்பர் ம். தேவை. என்ன இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னது காப்பாத்தணும்னு சொல்லி நம்ம தேடுற ஒரு ஆளா இருக்கு சொல்றீங்க. கரெக்ட். ம். ஓகே. அப்ப அது இதுக்கு பேரு தான் மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மனம் திரும்புதல் அப்படின்றது வந்து செஞ்ச பாவங்களுக்காக மனம் திரும்புதல் மட்டும் கிடையாது.
நம்ம வந்து பாவம் செய்றவங்க எப்பவுமே நம்ம பாவியா தான் இருக்கோம் அப்படின்ற எண்ணம் உடையவர்களும் மனம் திரும்புதல் உள்ளவர்களா இருக்காங்க. அப்படி இருந்தா தான் மனம் திரும்புதல் உள்ளவர்களா மாற முடியும். ம். அந்த அந்த விழிப்புணர்ச்சி இருக்கணும் அப்படின்றோம். ஆம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படி மனம் திரும்புதல் இருக்கும்போது, நம்ம வந்து என்ன செய்றோம், நம்ம வந்து கிறிஸ்துவுக்கிட்டயும், தேவனிட்டயும் நம்ம வந்து எப்பவுமே மன்னிப்பு கேட்கிறவங்களா, நம்ம செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறவங்களா, அவரோட கிருபை வந்து நமக்கு வந்து இருக்கணும், தேவைப்படுது அப்படின்றத எப்பவும் எண்ணம் அப்படின்ற எண்ணம் உடையவர்களா என்னைக்கும் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். ம். அப்படி மனம் திரும்பும்போது. ஓகே. ஆம். கிளியரா அடுத்தது என்ன சொன்னீங்க? கிளியரா புரியுது. ம். சொல்ல வர்றது. சரி. ம். மனம் திரும்ப. மனம் திரும்புறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆம். ஸோ இந்த இடத்துல வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, பாவம் செய்றது வந்து எல்லாரும் பாவம் செஞ்சுர்றோம். ஆனா, அந்த பாவத்த வந்து கன்டினியூஸா தொடர்ச்சியா நம்ம வந்து செய்றோமா? பாவத்திலேயே தொடர்றோமா? இல்ல அந்த பாவத்துல இருந்து நம்ம வந்து மனம் திரும்புறோமா? அப்படிங்கிறது தான் இங்க இன்னொரு முக்கியமான பகுதி. பாவம் செய்யறது வந்து சூழ்நிலையின் காரணமாகவோ, இல்ல மனசுல ஏற்படுற அந்த ஆசைகளின் காரணமாகவோ பாவத்த செஞ்சுர்றோம். ஆனா, அந்த பாவத்த வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து மனம் திரும்புதல் இல்லாம செய்யும்போது, அது வந்து மரணத்துக்கு ஏதுவான பாவமா மாறிருது அப்படின்றதும் பார்க்கிறோம். அப்ப மனம் திரும்பும்போது தான் அந்த பாவம் என்ன ஆகுதுன்னா, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமா மாறுது அப்படின்றதையும் நம்ம வந்து பைபிள்ல பார்க்கிறோம். ஸோ இங்க வந்து ஒரு இடத்துல இங்க 1 யோவான் 1:7 7ல வந்து ம் 1 7லருந்து 9 வரைக்கும். இதுல யோவான் சொல்றாரு, "ஹிஸ் சன் பியூரிஃபைஸ் அஸ் ஃப்ரம் ஆல் ஈவில் ஆல் சின்" அப்படின்றாரு. ம். 7ல பார்க்கும்போது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை பாவம் இல்லை என்போமானால், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. ஸோ இதுதான் இவ்வளோ நேரமா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆ இந்த இடத்துல வந்து நமக்கு உள்ள நம்ம வந்து பாவம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே, நம்மள நாம வஞ்சிக்கிறவர்களா இருக்கோம். நமக்குவே அந்த அந்த விழிப்புணர்ச்சி இல்லாம போயிருது. அந்த விழிப்புணர்ச்சி இல்லாம போயிருச்சு அப்படின்னாலே, நமக்குள்ள சத்தியம் வந்து இல்லாம போயிருது அப்படின்றதும் ம். யோவான் வந்து இந்த இடத்துல தெளிவா சொல்லியிருக்காரு. அப்ப முதல்ல வந்து ஆ இதே மாரி கொரிந்து சபையிலயும் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இந்த கொரிந்து சபையில வந்து ஒரு மனுஷன் வந்து பாவம் செஞ்சுட்டு அதிலிருந்து மனம் திரும்பாம இருக்கான். அத சபையில இருக்கவங்க வந்து அங்கீகரிக்கிற மாதிரி, அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்காமலோ, இல்ல அத வந்து அத குறிச்சு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருக்கும்போது, பவுல் அவங்களுக்கு எழுதும்போது, "இத எப்படி நீங்க வந்து இத வந்து எப்படி நீங்க விட்டீங்க?" அப்படின்ற மாரி அ கேட்டு ஒரு இடத்துல எழுதியிருக்காரு. அது ஓகே. வந்து லெட்டர்ல எழுதியிருக்காரு. லெட்டர்ல எழுதியிருக்காரு. ஸோ அந்த வகையில சபையிலயும் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இந்த மாரி வந்து ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, சபையில வந்து மனம் திரும்புதல் இல்லாம பாவம் செய்றவங்கள வந்து ஆம் நம்ம வந்து ஆ சபைய விட்டு விலக்கணும் அப்படின்ட்டே அவர் ரொம்ப தீர்மானமா சொல்றாரு அந்த இடத்துல. கரெக்ட்டுங்களா? ம். ஓகே, ஓகே. அது எங்கன்னா ம். 1 கொரிந்தியர் 5 5ஆம் 1 அதிகாரம் 1, 2ல ம். சொல்லலாம். கரெக்ட். அந்த இடத்துல 5 1 2ல உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும், துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். அப்படின்ட்டு ம். கொஞ்சம் கடினமா அவங்கள வந்து சொல்றாரு. இந்த மாரி மனம் திரும்பவே இல்ல. மனம் திரும்பாம சபையாவே. இருக்கவங்கள வந்து ம். இதிலிருந்து மனம் திரும்பாம இருக்கீங்க. ஆ அப்படி இருக்கவங்கள வந்து நீங்க வந்து உங்களை விட்டு நீக்காமலும், துக்கப்படாமலும் இருக்கீங்க. அப்படின்ட்டும் சொல்றாரு. ம். ஸோ இந்த வகையில ஆ எப்படி வந்து ஒரு முழு கிறிஸ்டியனா ஆகுறோம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளோட பாவங்கள வந்து ஒண்ணு நம்ம பாவி அப்படின்றத வந்து முழுசா உணரணும்.
அந்த பாவத்திலிருந்து மீட்கப்படுறதுக்கு நம்ம வந்து மனம் திரும்புதல் உள்ளவர்களா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் ஆ ஒரு முழு உண்மையான கிறிஸ்தவனா நமக்கு வந்து இருக்க முடியும். அப்படின்ட்டு ஆ பவுல் வந்து அவரோட உபதேசத்துல இது பவுல் வந்து இந்த ஃபவுண்டேஷன் சொல்லும்போது ஃபவுண்டேஷனா இத தான் சொல்றாரு. மனம் திரும்புதல பத்தி சொல்றாரு. ஓகே. ம். அப்போ படிப்பூர்வமா நம்ம இயேசு கிறிஸ்துவிட்ட மனம் திரும்பணும். மனம் திரும்பணும். ஓகே. அவரோட ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு சொல்லிட்டு ம். சொன்னீங்க. ஓகே. அடுத்தது 2வது ஆ இத படிப்பா 2வது அஸ்திவார போதனை அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு வந்து கடவுள் மேல இருக்க நம்பிக்கை. ஃபெய்த் டுவர்ட்ஸ் காட். கடவுள் மேல இருக்க நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஃபெய்த் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும். பவுல் வந்து ஒரு இடத்துல அழகா சொல்றாரு. ஃபெய்த் நம்ம வந்து காணாததை விசுவாசிக்கணும். காணாததன் மேல நம்பிக்கை கொள்றது தான் நம்பிக்கை வைக்கிறதுக்கு பேரு தான் ஃபெய்த் அப்படின்றாரு. ஆம். இப்போ எபிரேயர் 11:1ல வந்து இத பத்தி சொல்றாரு. எபிரேயர் 11:1ல விசுவாசமானது நம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்ம எத நம்புறோமோ, அதுல வந்து உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 2வது எத நம்ம வந்து பார்க்க முடியலையோ, அதுல வந்து ஆனா நிச்சயமாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. விசுவாசம். விசுவாசம்னா என்ன அப்படின்னு டெஃபினிஷன். டிஃபைன் பண்றாரு. ஆமா ஒரு டெஃபினிஷனா சொல்றாரு. ஏன்னா விசுவாசம் ம். அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து காணக்கூடிய காரியங்கள் மேல வைக்கிறது விசுவாசம் கிடையாது. ம். ஆமா. காணப்படாதது மேலயும் நம்ம நிச்சயம் உள்ளவர்களா இருக்கணும். ம். அதே மாரி எது மேல நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கிறோமோ, அந்த நம்பிக்கையின் மேல உறுதி உள்ளவர்களாவும் இருக்கணும். அதுக்கு பேரு தான் விசுவாசம் அப்படின்ட்டு ஓகே. இந்த இந்த விசுவாச டெஃபினிஷன் இப்ப வரைக்கும் ஸ்டாண்ட் ஆகுங்களா அப்படின்னா? ஆமா. இப்ப கண்டிப்பா. வரைக்குமே இதுதான். ஆமா. ஆம். இதுதான் ஈவன் கிரைஸ்ட் கூட ஒரு இடத்துல யாரு தோமா வந்தப்போ கூட சொன்னாரு. ம். தோமா வந்து நான் வந்து இந்த காயங்கள்ல வந்து கை வச்சு பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது, ம். ஆ ஆ. காணாமல் விசுவசிக்கிறவன் பேர் பெற்றவன் அப்படின்ற மாரி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. ஆமா. அவன் வந்து ஆ. பாக்கியவான்னு சொல்லுவாரு. ம். கண்டு விசுவாசிக்கிற காட்டிலும் காணாம விசுவாசிக்கிறவன். காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்ற மாரியும் சொல்லுவாரு. ம். விசுவாசம் அப்படின்னாலே காணாதவைகளை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். ஏன்னா, நமக்கு வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் மேல நமக்கு விசுவாசம் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே அது இருக்கு. அது வந்து நமக்கு வந்து ஆ என்ன சொல்றது? ஒரு பிசிக்ஸ் ஃபவுண்டேஷன் மாதிரி நமக்கு வந்து அது தெரியுது. இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னா இருக்கு. அதுக்கு 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 எவிடன்ஸ். வந்து விசுவாசம் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் ம். எப்ப விசுவாசம் வேணும் அப்படின்னா, எதை நம்ம வந்து பார்க்க முடியாம இருக்கோமோ, அதுக்கு மேல வைக்கிறதுக்கு பேரு தான் விசுவாசம். அத வந்து எதை நம்புறோமோ, அது மேல உறுதி உள்ளவர்களா இருக்கணும். அப்படி உறுதியா இருக்கும்போது தான் அதுக்கு பேரு விசுவாசம். அப்படின்ட்டு பவுல் இந்த இடத்துல தெளிவா சொல்றாரு. ஓகே. அப்போ அந்த வகையில விசுவாசம் வந்து கடவுள் மேல இருக்க விசுவாசம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த விசுவாசம் இல்ல அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு உண்மையான கிறிஸ்தவரா இருக்க முடியாது அப்படின்றத தெளிவா இந்த இடத்துல சொல்றாரு. ஆ அப்ப இது ஒரு வகை. ஒண்ணு வந்து நம்ம வந்து விசுவாசிக்கிறது. இன்னொன்னு வந்து அந்த விசுவாசத்துக்குள்ள வந்து ஒரு புரிதல் இருக்கும். நம்ம வந்து எதன் மேல விசுவாசம் வைக்கிறோம் அப்படின்ற ஒரு முழுமையான புரிதல் இல்லாம விசுவாசம் வைக்கும்போது, இந்த விசுவாசம் வந்து ஒரு ஒரு சில காலகட்டங்கள்ல வந்து ஆ என்ன சொல்றது? ஒரு பலனில்லாத விசுவாசமா போயிரும். அதுதான் இங்க இப்ப புரிதல் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு புரிதல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திருத்துவம் அப்படின்ற ஒரு புரிதல். இப்ப நெறைய பேர் வந்து திருத்துவம் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு முழுமையான ஒரு புரிதல் இல்லாம, ஆ அவங்க வந்து ஆ என்ன சொல்றாங்க? ஒரு ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம கடவுள அவங்களே குழப்பிக்கிறாங்க. ஓகே. ஆமா. இயேசு தான் ஆ காடு. கரெக்ட். அதே நேரத்துல ஆமா. காட் கிறிஸ்துவ தான் 3 பேரும். அ ஆமா. திருத்துவம் அப்படின்றதே முதல்ல வந்து இல்ல அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா பல இடங்கள்ல பவுல் பேசும்போதே அவர் என்ன சொல்றாரு? பிதாவும், குமாரனும் தான் சொல்றதே தவிர, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படின்னு 3 பேரையும் திரும்ப திரும்ப சொல்லல. ம். அவர் திரும்ப திரும்ப சொல்றது பிதா, குமாரன். இல்ல பிதாவ பத்தி பேசிட்டு இருக்காரு. இல்லன்னா குமாரன் பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது நம்ம வந்து அ இந்த மாரி ஒரு புரிதல்ல வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா, ஆ
ஒரு ஒரு இந்த மாரி ஒரு புரிதல் இல்லாம இருக்கும்போது, நம்மளோட விசுவாசத்தோட அஸ்திவாரமே உடைஞ்சு போயிரும். அப்படின்றதும் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இந்த இடத்துல. ஸோ அந்த வகையில அ உண்மையான கிறிஸ்தவர்களா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த அ யார நம்ம வந்து யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவா, ரொம்ப முழுமையான புரிதல் உள்ளவர்களா இருக்கணும். அப்படின்றதையும் இந்த இடத்துல பார்க்கணும். ஆம். நம்ம வணங்குற காட் வந்து கரெக்ட்டா ம். தெரியணும். எக்ஸாம்பிள் தெரியணும். சொல்லணும்னா, கரெக்ட். ம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு கம்பெனி வைக்கிறாங்கன்னா, ம். கம்பெனி எதுக்காக வச்சிருக்கோம் சொல்லி தெரியாம ஒரு கம்பெனி வச்சாங்கன்னா, அதுல என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஓகே. அப்ப கரெக்ட். அவங்களோட ம். விசுவாசம், கோல்லாம் எங்க ம். இருக்கும்? கரெக்ட். அது ம். ஒண்ணுமே இருக்காது சொல்லி பார்க்குறோம். ஒரு ஆ. விஷன் ம்ஹ்ம். எதுவுமே இல்லன்னா. ம். கரெக்ட். தெரிஞ்சு நம்ம வந்து வைக்கணும். அது கிளியரா ம். இருக்கணும்னு சொல்லி சொல்றீங்க. கரெக்ட். அப்புறம் ஸோ இதுலயும் கொஞ்சம் நம்ம வந்து ஆ நம்மளோட விசுவாசத்த வந்து குழப்புறதுக்கும், நம்மளோட விசுவாசத்த கெடுக்கிறதுக்கும் நெறைய விஷயங்கள் வந்து பூமியில ஆ நெறைய வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ம். அதுல வந்து நம்ம வந்து தெளிவடையணும் அப்டின்னா, முதல்ல வந்து அந்த புரிதல் இருக்கணும். கடவுள் மேல இருக்க புரிதலும் சரி, கிறிஸ்துவின் மேல இருக்க புரிதலும் சரி, கிறிஸ்தவத்தின் மேல் இருக்க புரிதலும் சரி, இந்த புரிதல்கள் வந்து எப்போ வந்து அசைக்க முடியாம இருக்கோ, அப்பதான் வந்து அந்த விசுவாசமும் முழுமையடையும். அந்த விசுவாசத்த வந்து நம்ம உலக பிரகாரமா ஏற்படுற இந்த சந்தேகங்கள்னாலயோ, இல்ல ஆ ஆ உலகத்தோட கோட்பாடுகள்னால ஏற்படுற இந்த ஆ இந்த உலகமான அலைகள். காரியங்கள் ஆ இவைகள் மூலமால நம்மளோட விசுவாசம் வந்து நிலைகுலையாம இருக்கணும் அப்டின்னா, இந்த புரிதல் இருக்கணும் அப்டின்னு ஆனா ஏன் இப்ப ஸ்பெசிஃபிக்கா இங்க வந்து தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் சொல்லி சொல்றாங்க? ம்ஹ்ம். மற்ற விசுவாசமே ம். இருக்கா? இல்ல வெறும் ம்ஹ்ம். ஒன்லி தேவன் பேர்ல மட்டும் தான் விசுவாசம் வைக்கணும்னு சொல்லி சொல்றாங்களா? இந்த இடத்துல வேற எதுவுமே சொல்லல. அவரு ஆ தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் அதாவது 2டே விஷயம் தான் சொல்றாங்க. ஒண்ணு வந்து ஆ யாரு யாவே அப்டின்ற ஒரு கடவுள் இருக்காரு. அவர் தான் அல்டிமேட் காட் அப்டின்றதுல விசுவாசம் இருக்கணும். அவர் மூலமா கிறிஸ்து வந்து நமக்கு அருளப்பட்டாரு. எதுக்காக அருளப்பட்டார்? அப்டின்ற ஒரு புரிதல் இருக்கணும். ஸோ கிறிஸ்துவின் மேல இருக்க நம்பிக்கையும், கிறிஸ்துவ அனுப்புன தேவன் மேல இருக்க நம்பிக்கையும் இருந்தா இது 2ல தான் நம்பிக்கை இருக்கணும் அப்டின்றது தான். இதுதானே? ம். இத தவிர வேற எந்த விஷயங்கள் அப்டின்னா, அவரோட போதனைகள்ல நம்பிக்கை இருக்கணும். அப்புறம் அவர் இப்ப பவுல் சொல்ற இந்த 6 அஸ்திவார போதனைகள் மேல நம்பிக்கை இருக்கணும். இந்த மாரி விஷயங்கள்ல நம்பிக்கை இருக்கணுமே ஒழிய, மத்தபடி உலகத்துவமான காரியங்கள் மேல நம்பிக்கை வைக்கிறதுல வந்து பிரயோஜனம் இல்ல அப்டின்னு பார்க்குறேன். ஓகே, ஓகே. ஸோ ம்ஹ்ம். அப்ப பார்த்தோம்னா, அந்த ம்ஹ்ம். எபிரேயர் 11:1 நீங்க ம். படிச்சீங்க. அந்த ம். கான்டெக்ஸ்ட்ட நான் பார்க்கும்போது ஃபுல்லா விசுவாச வீரர்கள் தான் போட்டிருக்கு எல்லாமே இல்ல. ம். ஸோ கீழ நான் படிக்கும்போதே என்னதுன்னா 3ஆம் வசனம், 4ஆம் வசனம் அதுல எல்லாத்தையும் ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். விசுவாசத்தினால் தேவன் வந்து உலகத்தை உண்டாக்கினார் சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். உலகங்களை. ஓகே. ம்ஹ்ம். தேவன் வந்து செய்தார் சொல்லி பார்க்குறோம். அதேபோல விசுவாசத்தினால் ஆபேலு, விசுவாசத்தினால் ம்ஹ்ம். ஏனோக்கு, ம். விசுவாசத்தினால் மோசே, ம்ஹ்ம். ஆபிரகாம் சொல்லி எல்லார பத்தி போட்டிருக்கு. இப்ப எல்லாருமே வந்து ம். யார் மேல விசுவாசம் வச்சிருந்தாங்கன்னா, தேவன் தான் போய் தேவன் மேல. கூப்பிடுறாரு. ம்ஹ்ம். ஓகே. வா என் ஜனங்கள வந்து காப்பாத்த போ சொல்லி ம்ஹ்ம். மோசே கிட்ட சொல்றாரு. ம்ஹ்ம். ஆபிரகாம் கிட்ட ஒரு பெரிய ஜாதி இருக்குன்னு சொல்றாரு. ம். ஸோ ஆபேல் வந்து பலிகள கொண்டு வராரு. ஏனோக்கு தேவனோட ம்ஹ்ம். சஞ்சரித்தார் சொல்லி பார்க்கிறோம். இப்ப எல்லாருமே அந்த தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் ம்ஹ்ம். வந்து இருந்தது. அவங்க ம்ஹ்ம். கிளியரா வந்து அப்பன்னா வந்து யோவான் 17:3 சொல்றபடி, ம்ஹ்ம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் சொல்லும்போது, யாவே தேவனையும், ம்ஹ்ம். அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்தையும் ம். விசுவாசிக்கிறது நித்திய ஜீவன் சொல்லி போட்டிருக்கிறபடி, அந்த விசுவாசம் தான் வந்து ம்ஹ்ம். டெஃபினிட்டா ம்ஹ்ம். தெரிஞ்சிருக்கணும்ல. 2 பேர் ம். வேற வேற. ஆமா. அவங்க சேம் கிடையாது. ம். இதான் வந்து அல்டிமேட் காட். ம். அவருக்கு நெக்ஸ்ட் ம். ஆண்டவரா ம். வச்சவர் யார் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து. ம். அவர் செய்து முடிச்சதுனால அவர் வந்து என்ன பண்றாரு? ம்ஹ்ம். ஆண்டவரா தேவன் வந்து உயர்த்தியிருக்கிறார். சங்கீதம் 110:1 படி. ம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி ம். சொல்றபடி. ம். ஓகே. ஸோ, இது வந்து விசுவாசத்தோட முக்கியத்துவத்த பத்தி இப்ப பார்த்தோம். ம். இப்ப இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்டின்னா, இந்த இடத்துல அந்த விசுவாசத்த குறிச்சு யாக்கோபு வந்து ஒரு இடத்துல சொல்றாரு. என்னன்னா, ஆம் அந்த விசுவாசத்த வந்து நீங்க வச்சிருந்தா மட்டும் பத்தாது. அந்த விசுவாசத்தை நீங்க அறிக்கையிடவும் செய்யணும். அதுக்கு பேரு விசுவாசத்தோட கிரியை. இப்போ அந்த ஓகே. விசுவாசத்தோட கிரியை கிரியை இல்லாத விசுவாசம் வந்து செத்த விசுவாசம் அப்டின்ற மாரியும் சொல்றாரு. ம். ஸோ, இங்க இப்ப யாக்கோபு
யாக்கோபு 2:26. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல, கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ விசுவாசம் அப்படின்றத வந்து நமக்குள்ள இருக்கும்போது, அந்த விசுவாசத்தை நம்ம வந்து விசுவாசத்துக்கு உண்டான கிரியைகள் செய்யல அப்படின்னா, அந்த விசுவாசத்துக்கு உண்டான பலனும் கிடையாது. அந்த விசுவாசத்துக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படின்ற மாரி இந்த இடத்துல வந்து யாக்கோபு வந்து சொல்றாரு. ஆ அப்போ விசுவாச கிரியைன்னா என்ன? அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆ எப்படி ஒண்ணு விசுவாசம் இருக்கணும். இன்னொன்னு விசுவாசத்துக்கு உண்டான சுவிசேஷத்த நம்ம வந்து அறிக்கையிடணும். நம்மளோட விசுவாசத்த நம்ம வந்து நம்மளோட வாயினால அறிக்கையிடும்போது தான், அந்த விசுவாசம் வந்து பூர்ணமடையுது அப்படின்னு பார்த்தோம். அத வந்து ஒரு இடத்துல ஒரு கம்பேரிசனாவும் இதே இதே இதுல வந்து இதே அதிகாரத்துல வந்து ஒரு கம்பேரிசனா வந்து ஜேம்ஸ் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆ "தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன." அப்படின்னு சொல்றாரு. இந்த கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களும் விசுவாசிக்கிறீங்க, பிசாசுகளும் தான் விசுவாசிக்குது. அப்ப என்ன வித்தியாசம் உங்களுக்கும் அவங்களுக்கும்? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஸோ இந்த கேள்விக்கு உண்டான முழு உள்ளர்த்தமும் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்த வந்து நீங்க வச்சிருக்கிறது மட்டும் பத்தாது. தேவன் உண்டென்று அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறது மட்டும் பத்தாது. நீங்க என்ன செய்யணும்? அந்த விசுவாசத்துக்கு உண்டான கிரியைகள் செய்யணும் அப்படின்றத தான் இந்த இடத்துல ஜேம்ஸ் வந்து ஆ ரொம்ப எம்பசைஸ் பண்ணி ரொம்ப ஆ தெளிவா சொல்ல வர்றாரு இந்த இடத்துல. ம். அப்ப ஆம் அப்ப அந்த விசுவாச கிரியைன்னா என்ன? விசுவாச கிரியை அப்படிங்கிறது வந்து நம்ம சுவிசேஷத்த வந்து அறிவிக்கிறது அப்படின்றது தான் இந்த விசுவாச கிரியை. ஸோ இந்த இப்ப பவுல் கூட கொரிந்து மக்களுக்கு எழுதும்போது சொல்றாரு, "இந்த சுவிசேஷத்த நான் அறிவிக்கல அப்படின்னா எனக்கு ஐயோ!" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப ஆம் ஸோ இப்படி விசு அ அப்ப விசுவாசம்னா என்னன்னு பார்த்தோம். விசுவாசத்த வச்சு விசுவாச கிரியைனா என்ன அப்படின்றதையும் இந்த இடத்துல பார்க்குறோம். இது 2ம் இல்லாம இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து அஸ்திபார போதனையில ஆ இருக்க முடியாது. அப்போ முழு கிறிஸ்தவர்களா, உண்மையான கிறிஸ்தவர்களா நம்மளால இருக்க முடியாது. அப்படின்ட்டு இங்க பார்க்குறோம். ஓகே. இந்த இந்த இடத்துல இந்த போர்ஷன்ல பார்க்குறோம். இப்போ கிரியை செய்ய வேண்டியது வந்து ம். ம்ஹ்ம். இருதயத்துல விசுவாசிக்கிறத நம்ம ம். வாயினால அறிக்கையிடணும். இதுக்கு அப்போ அறிக்கையிடணும். ம். சுவிசேஷத்த அறிவிக்கணும். ம். இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம், ம். தேவன் ராஜ்யத்த பத்தி அறிவிச்சார் இயேசு கிறிஸ்து. ம்ஹ்ம். அதேபோல நம்மளும் ராஜ்யத்த பத்தி சொல்லணும். ம். அப்போ எல்லாரும் உயிர்த்தெழுதல் இருக்கு சொல்லணும். ம். எல்லாத்தையும் நம்ம ம். சொல்லணும். நம்ம சொல்லலாம். விசுவாசிக்கிற எல்லாத்தையும். ஓகே. ம். நம்ம எத விசுவாசிக்கிறோமோ, அந்த விசுவாசத்த வந்து நம்ம அறிக்கையிடணும் அப்படின்றாரு. ஓகே. பயப்படக்கூடாது. ஆ. அடுத்தது வந்து ஞானஸ்தானம் அப்படின்ற 3வது அ அஸ்திபாரம். அஸ்திபார போதனை. ஓகே. இப்ப இந்த 3வது அஸ்திபார போதனை ஞானஸ்தானத்த வந்து கிறிஸ்துவே ஒரு இடத்துல சொல்றாரு. என்னன்னா, "ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆ போக பிரவேசிக்க மாட்டோம். முடியும். பிரவேசிக்க மாட்டோம். நோ ஒன் கேன் என்டர் த கிங்டம் ஆஃப் காட் அன்லெஸ் தே ஆர் பார்ன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஸ்பிரிட்" அப்படின்னு பார்க்கிறோம். ம். இது யோவான் இல்லையா? ம். 3:5 யோவான் 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, "ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்" அப்படின்றாரு. ம். ஸோ அவ்வளோ எம்பசைஸ் பண்ணி, ஆ அவர் என்ன சொல்றாருன்னா, "நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஞானஸ்தானத்துக்கு அ ஞானஸ்தானம் ஏன் எடுக்கணும்? அப்படின்றதும் ஒரு கேள்வி. அப்படிதானே? ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஒண்ணு வந்து நீங்க வந்து உள்ள க பரலோக ராஜ்யத்துக்குள்ள போணும்னாலே நீங்க வந்து ஆவியினாலும், ஜலத்தினாலும் பிறக்கணும். அப்ப ஆவியினாலும், ஜலத்தினாலும் பிறக்கிறது என்ன அப்படின்னா ஞானஸ்தானம். நீங்க வந்து மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்படி எடுத்தா தான் அது வந்து ஒரு பார்ட். ஞானஸ்தானத்தோட ஒரு பார்ட். அப்படி ஞானஸ்தானம் நீங்க எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் கிடைக்குது அப்படின்றதும் அ நம்ம இங்க பார்க்குறோம். ஆம். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து, முதல்ல அந்த புரிதல் இருக்கணும். புரிதல் இல்லாம நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம் அப்படின்னா, அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஞானஸ்தானம் வந்து யார் வேணாலும் எடுக்கலாம். ஆனா இப்படி ஒரு புரிதல் இல்லாம எடுக்கும்போது, அந்த ஞானஸ்தானத்துக்கு உண்டான
அந்த ஞானஸ்தானத்தினால நமக்கு என்ன கிடைக்கணுமோ, அது வந்து நமக்கு கிடைக்காமலே போயிரும். புரிதல் இல்ல. அப்ப அது வந்து இன்வாலிட் ஆயிடுது அந்த ஞானஸ்தானமே. அந்த ஞானஸ்தானமே வந்து ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஞானஸ்தானமா போயிரும். ஓகே. அப்ப என்ன புரிதல் இருக்கணும்? ம். வாட் அண்டர்ஸ்டாண்டிங்? நம்ம இதுவரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத என்னெல்லாம் பார்த்தோமோ, அதுக்குண்டான அந்த புரிதல் இருக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல அந்த அஸ்திவார போதனைகள் இருக்கணும். ஆம், அப்புறம் சபை குறித்த காரியங்கள்ல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஆ கிறிஸ்துவின் நம்பிக்கை வந்து ஆ இருக்கணும். இதோட என்ன இன்னும் முக்கியம் அப்டின்னா, இந்த ஞானஸ்தானம் அப்டின்றதே வந்து ஒரு 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 கவனன்ட். ஆ என்ன சொல்ல வர்றோம் அப்டின்னா, நான் வந்து இந்த ஞானஸ்தானம் எடுக்கிறது வந்து ஒரு ஒரு அடையாளமா இருக்கு. எதுக்கு அடையாளமா இருக்கு அப்டின்னா, நான் வந்து இந்த உலகத்துக்கு மறிச்சு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆ நான் வாழப் போறேன். அ அப்டின்றதுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது தான் இந்த ஞானஸ்தானம். ஸோ, அப்படி ஒரு கவனன்ட்ட வந்து நம்ம உருவாக்கும்போது ஒரு உடன்படிக்கைய வந்து நம்ம உருவாக்கும்போது, அந்த உடன்படிக்கைய வந்து நம்ம வந்து என்னைக்கும் நம்ம வந்து காத்துக்கொள்ளணும். அப்படின்றது இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ ஞானஸ்தானம் அப்படின்றதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கிறிஸ்துவுக்குள் பூமிக்கு மரிச்சு கிறிஸ்துவுக்குள் ஆவியில் உயிர்த்து கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறது தான் இந்த ஞானஸ்தானம் அப்படின்றதோட முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் அந்த புரிதல் இருக்கணும். அப்படின்றது இருந்தா தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்ப பூமிக்கு மரிச்சு கிறிஸ்துக்குள் ம்ஹ்ம். உயிர்த்திருக்கணும். இல்லன்னா ம். பூமிக்கு மரிச்சு ஆவியில உயிர்த்திருக்கணும். ம்ஹ்ம். சொல்லி சொல்றது. ஓகே. கரெக்ட். ஸோ ஆ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும், அவங்க வந்து உண்மையான கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது. இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம யார் அதனால தான் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் குடுக்குறதுல வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா, அவங்களுக்கு அப்படி ஒரு புரிதலும் இருக்க போறது கிடையாது. ஆ அவங்களுக்கு வந்து எதுவும் தெரிய போறதும் கிடையாது. எப்போ வந்து இந்த மாரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ, அப்போ நம்ம வந்து ஒரு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தா தான், அந்த ஞானஸ்தானம் வந்து ஒரு வேலிடான ஞானஸ்தானம் அப்படின்றதையும் பார்க்கணும். ஓகே. அத அப்ப என்ன சொல்ல புரிஞ்சுக்கணும். வரீங்கன்னா, ம்ஹ்ம். அப்போ இந்த இந்த ம்ஹ்ம். அஸ்திபார போதனையோட புரிதல் இருக்கணும். அந்த ம். 6 போதனைகளுடைய புரிதல் ம்ஹ்ம். இருக்கணும். அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம ம். இந்த சபையோட அழைப்பின் புரிதல் தெளிவா ம்ஹ்ம். தெரிஞ்சிருக்கணும். இப்போ சரி. என்னான்னு சொல்லிட்டு, அப்ப நான் ம். உலகத்துக்கு மரிக்கிறேன். நான் ம்ஹ்ம். பரலோகவாசி. இல்ல பரலோக குடியிருப்புக்கு நான் ம். வந்து வரேன். ஸ்டார்ட் பண்றேன். ம்ஹ்ம். சொல்ற அந்த புரிதல் இருக்கணும்னு சொல்லி சொல்றீங்க. கரெக்ட். அப்போ உலகத்துக்கு மரிச்சுட்டேன். என்னைய இப்ப வந்து ம். பரலோக ம். குடிவாசி என்னை மாற்றுங்கள்ன்னு சொல்லி சொல்றேன். ம்ஹ்ம். ஓகே. உங்கள் குடியிருப்பு ம்ஹ்ம். பரலோகத்தில் உள்ளது சொல்லி சொல்ற மாரி. கரெக்ட். இதுதான் இங்க ரோமருக்கு பவுல் எழுதும்போது ம். 6ஆம் அதிகாரம் 3, 4 என்று சொல்றாரு. 3, 4 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்படின்ட்டு ஞானஸ்தானத்த பத்தி சொல்றாரு. ஸோ ஞானஸ்தானம் அப்படின்றதுனாலே, நமக்கு வந்து என்ன புரிதல் இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக ஆ மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றோம். அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் ஆ அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. கிறிஸ்து மருத்துவரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும். அதாவது நீங்க வந்து ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம், ஆ புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. ம்ஹ்ம். அதான் அப்பன்னா புதிய சிருஷ்டி மாரி. ம். புதிதான ஜீவன் உள்ளவங்க. ம். அதாவது நீங்க வந்து பரலோகவாசியா இருக்கணும். நீங்க வந்து பூமிக்கு மறிச்சிட்டீங்க. அப்ப இனிமேல் இருக்க வாழ்க்கைய நீங்க எப்படி வாழணும் அப்படின்னா, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், புதிதான ஜீவன் அப்படிங்கிறது வந்து ஒரு பரலோகத்தில் இருக்க ஜீவன் உள்ளவர்கள், பரலோகவாசி போல பூமியிலேயே நீங்க வந்து வாழத் தொடங்கணும் அப்படின்ற மாரி அப்போ உலகத்துல வந்து அந்நியரா ம். வாழணும்னு ம். சொல்றாங்க. கரெக்ட். ம். ஓகே. உலகத்த வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ம். மாரி இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே. கரெக்ட். ம். இப்போ இந்த உடன்படிக்கைய வந்து அ நீங்க வந்து எடுக்கும்போது, நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு வந்து உங்கள ஒப்புக் குடுக்குறீங்க அப்படின்ற மாரியும் சொல்றாரு. ஆ அது வந்து எங்க ரோமர் 12ல வந்து 12:1லயே சொல்றாரு. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களையும் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று
தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்றாரு. இப்போ இன்னைக்கு வந்து ஆராதனை அப்படின்ற பேர்ல வந்து என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ம். கடவுள கடவுள நாங்க வணங்குறோம். கடவுளுக்கு நாங்க இத செய்றோம், அத செய்றோம் அப்படின்ட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, பவுல் இந்த இடத்துல தெளிவா சொல்றாரு. புத்தி உள்ள ஆராதனை அப்படின்றது என்ன? பரிசுத்தமும் பரிசுத்தமும் ஆ சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பூமிக்குரிய வாழ்க்கைய வந்து நம்ம இனி உலகத்துக்காக ம். வாழாதபடிக்கு, இந்த ம்ஹ்ம். உலகத்தின் என்னது ஆசை, ம். இதுக்காக வாழாதபடிக்கு, ம். நம்போ தேவனுடைய சித்தம் செய்யறது ம். இந்த சுவிசேஷம். அதான் நீங்க சொன்னீங்கல்ல ம்ஹ்ம். போன இதுல. ம். விசுவாச கரெக்ட். கிரியை செய்யறது மூலமா. ம். நம்ம ம். வாழ்ற மக்களா இருந்தோம்னா, நம்ம வந்து ம்ஹ்ம். புத்தியுள்ள ஆராதனை, தேவனுக்கு ஏற்ற ம்ஹ்ம். ஆராதனை செய்கிற மக்களா ம். இருக்கணும்னு சொல்லி சொல்றீங்க. கரெக்ட். அந்த வகையில அந்த பாவத்தின் வாழ்க்கைய வந்து நம்ம விட்டுட்டு, ஆ நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஒர்க் நம்ம சுவிசேஷத்துக்கு உண்டான காரியங்கள், ஊழியத்துக்கு உண்டான காரியங்கள் மேல அதிகப்படியான கவனம் செலுத்தி, ஆ அது அந்த சபைக்கு உண்டான காரியங்கள்ல வந்து அதிகமா ஈடுபடணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. இப்ப அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இதுல இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து உலகப்பிரமா உலக பிரகாரமான உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, அப்படி ஒரு எதிர்பார்ப்போட ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஞானஸ்தானத்தினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலே வந்து நீங்க வந்து உலக பிரகாரமாவே இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க உலகத்துக்கு மறிக்க வந்து நீங்க தயாரா இல்ல அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள வந்து எதிர்பார்க்காதவங்களா இருக்கணும் அப்படின்ற மாரி ஆ யாரு பேதுரு சொல்றாரு. இங்க 1 பேதுருல வந்து 1 பேதுரு 4:12ல பேதுரு சொல்றாரு. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியைக் குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாய் அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதனால் சந்தோஷப்படுங்கள் அப்படின்றாரு. இந்த பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதனால் சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு பேதுரு சொல்லும்போது, உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் நெறைய வரும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்படிதானே? அது எல்லாத்தையும் வந்து கிறிஸ்துவுக்காகவும், சுவிசேஷத்துக்காகவும் நம்ம சகிச்சு, அதுல வந்து நிலையா இருக்கும்போது தான் நீங்க வந்து ஆ என்ன பரலோகத்துல அதுக்குண்டான ஆசீர்வாதத்த பெற்றுக்கொள்ளுகிறீங்க அப்படின்ட்டு எங்க பேதுருவுக்கு வந்து கிறிஸ்துவே சொல்றாரு ஒரு இடத்துல. எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கும்போது, நீங்க வந்து இந்த உலகத்துல உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு வந்து பரலோக ராஜ்யத்துல வந்து அதுக்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்ற மாரி கிறிஸ்துவே வந்து பேதுருக்கு சொல்லுவாரு. அப்ப இந்த நம்ம என்ன பண்றோம்னா, சுவிசேஷத்த நிமித்தம் நம்மளுக்கு பாடுகள் தான் வரும் தவிர, ம். ஆமா. நம்மளுக்கு வந்து ம். ம்ஹ்ம். இங்க வந்து ம். ஆசீர்வாதம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றீங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்பனா வந்து பவுல் ம்ஹ்ம். ம்ஹ்ம். எபேசியர்ல சொல்ற அந்த விஷயம் வருமா? எங்கன்னா எபேசியன்ஸ் ம்ஹ்ம். 1ஆம் அதிகாரம், இந்த 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப பார்த்தீங்கன்னா, உன்னதங்களிலே சொல்லி உன்னதங்களில். போட்டிருக்கு. ம். பூமியில ம். போடவே இல்ல அப்பன்னா. ம். அப்ப கரெக்ட். நம்மளுக்கு இனிமேல் தான் பேதுரு ம். சொன்ன மாரி, ம்ஹ்ம். ஓகே மறுஜென்ம காலத்திலே ம்ஹ்ம். உன்னதங்களிலே. சோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆசீர்வாதம் ம்ஹ்ம். இருக்கு சொல்லி சொல்றாரு. இந்த ம். அழைப்புக்குள்ள. ம்ஹ்ம். ஞானஸ்நானத்துக்கு பிறகு. ஓகே. ம். ஸோ அதனால பாடுகள் அனுபவிக்கிறதுக்கும் நீங்க வந்து தயாரா இருங்க அப்படின்றாரு. அப்படி அனுபவிக்கும்போது என்ன நடக்கும்? அப்படின்றத தான் இங்க வந்து பவுல் வந்து தீமோத்தேயுக்கு எழுதும்போது அத பத்தியும் தெளிவா சொல்றாரு. தீமோத்தேயு 2:12 அவரோடே கூட பாடுகளை சகிப்போமானால், அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். இதுதான் அங்க கிடைக்கப் போற ஆ அந்த பாடுகள் அனுபவிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கப் போகுது அப்படின்னா, இதுதான் நமக்கு கிடைக்க போகுது. அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை
மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். பாடுகள் அது முடியல, ரொம்ப ம், கஷ்டமா இருக்கு, ம், பின்வாங்கலாம்னா ம். அவரும் நம்மள அவரும் நம்மை மறுதலிப்பார். மறுதலிச்சுருவார் அப்படின்ற மாரி ஓகே. அப்ப பவுல் ஞானஸ்தானம் வந்து எடுத்துட்ட பிறகு பின்னாடி முடியாதுன்னு சொல்றீங்க. ஓகே. ஆமா. கலப்பையில கை வச்சுட்டு பின்னாடி முடியாது. போக்கூடாது. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து முழுசா புரிஞ்சுகிட்டு ஞானஸ்தானம் எடுத்தா தான், அந்த ஞானஸ்தானமே ஒரு ஒரு முழுமையான ஞானஸ்தானம். இல்லாம நீங்க எந்த எந்த வகையில ஞானஸ்தானம் எடுத்தாலும், அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படின்ற மாரி நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷன்ல இது ஒரு ஃபவுண்டேஷனா பார்க்குறோம். இன்னொரு பாயிண்ட். ஓகே. ஸோ ஓகேப்பா. அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கைகளை வைக்குதல் அப்படின்றது இன்னொரு அஸ்திவார போதனையா இருக்கு. கைகளை வைக்குதல் அப்படின்றத வந்து நம்ம பவுலோட காலகட்டத்தில இருந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா, அந்த காலத்தில வந்து முதல்ல வந்து கைகளை வைக்குதல் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து, பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுறதுக்கு. அது கைகளை வச்சு தான் வந்து பரிசுத்த ஆவிய வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றத வந்து நம்ம பல இடங்கள்ல பார்த்தோம். ஆ எங்க ஆ அப்போஸ்தலர் 8:14. ம். சமாரியர் தேவ சனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும், யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியைப் பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றவர்களாகக் கண்டு, ம். அவர்கள் பரிசுத்த ஆவியைப் பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியைப் பெற்றார்கள். ஆக அந்த காலத்துல வந்து பரிசுத்த ஆவியை ஒருத்தர் வந்து பெறணும் அப்படின்னா வந்து, இந்த அப்போஸ்தலர்களா இருந்தவங்க கை வச்சா தான் வந்து பரிசுத்த ஆவி வந்து அவங்களுக்கு கிடைச்சது. அடுத்த வருஷம் படிங்க. அடுத்த வசனம் 18. அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது, அவர்களிடத்தில் பணத்தைக் கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ, அவன் பரிசுத்த ஆவியைப் பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தைக் கொடுக்க வேண்டும் என்றான். அப்போ பேதுரு அவன் அவனை கண்டுபிடிச்சுட்டான். ம், ம். அப்போ கை வந்து வச்சா தான் கைகள வச்சா வந்து தான் வந்து பரிசுத்த ஆவி ம், வருது சொல்றத ம், கண்டுபிடிச்சுட்டான். ம். அதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு? தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போகக்கடவது அப்படின்றாரு. ம். ஓகே. அதனால அவன் ம், மனம் திரும்புறான். அங்க வந்து ம், பயந்துடுறான். ம், ம், ம். சூப்பர். ஓகே. இந்த வகையில ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா, கைய வச்சா தான் அதுவும் அவங்க அப்போஸ்தலர்கள் கைய வச்சா தான் ஞானஸ்தானம் இது ஆ பரிசுத்த ஆவி கிடைக்குது அப்படின்றதையும் இந்த இடத்துல தெளிவா பார்க்கணும். அது பிலிப்பால பண்ண முடியல அப்பனா. பிலிப்பு தான் ம், இந்த சமாரிய மக்கள் கிட்ட வந்து சுவிசேஷம் அறிவிச்சு ம்ஹ்ம், ஞானஸ்நானம் குடுத்தாரு. ஆனா ம்ஹ்ம், பரிசுத்த ஆவி வந்து குடுக்க முடியல. ம், பரிசுத்த ஆவி ம், குடுக்கறதுக்கு யார் வரணும்னா ம், அப்போஸ்தலர்கள் தான் வரணும். ம்ஹ்ம். வரட்டும். ஓகே. ஆ இதையே வந்து பவுல் கூட வந்து தீமோத்தேயுக்கு எழுதும்போது, ஆ பவுலும் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. ம். 1வது அதிகாரம் 6 இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். பரிசுத்த ஆவியினோட வரத்த வந்து நீங்க வந்து பயன்படுத்து அப்படின்ற மாரி, ஆ யாருக்கு தீமோத்தேயுக்கு வந்து பவுல் வந்து சொல்றாரு. அங்கேயுமே அவர் வந்து அ தீமோத்தேயு மேல கை வச்சதுனால தான் தீமோத்தேயுக்கு இந்த பரிசுத்த ஆவியின் வரங்கள் வந்து செய்ய முடிஞ்சது, கிடைச்சது அப்படின்றத இந்த இடத்துல பார்க்கிறோம். ம். ஆ அப்ப முதல்ல இந்த புரிதல் இருக்கு. பரிசுத்த ஆவி வந்து எதுக்காக குடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற புரிதல் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த காலத்துல வந்து பரிசுத்த ஆவியின் வரங்கள் வந்து குடுக்கப்பட்டுச்சு. எதுக்காக குடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, பக்தி விருத்திக்காக, சபைக்குள்ள வந்து மக்கள் வரணும் அப்படின்றதுக்காக, சபையில இருக்க மக்களுக்கு வந்து அந்த விசுவாசம் நிலைக்கணும் அப்படின்றதுக்காக, இப்படி பல காரியங்களுக்காக வந்து வரங்கள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றது வந்து இப்ப இப்ப முன்னாடி இருந்த கிளாஸ்லலாம் பார்த்தோம். ஸோ அப்படி வரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருந்தாலும், இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில வந்து நெறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, இன்னமும் அந்த வரங்கள்லாம் இருக்கு அப்படின்ட்டு நெனச்சுக்கிட்டு, ஆ நெறைய பேர ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்படின்றது இன்னொரு சைடு. ஸோ ம். அதுல வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா அப்போஸ்தலர்கள் கை வைக்காம பரிசுத்த ஆவி யாருக்கும் கிடைக்கல.
இந்த அப்படி வரங்கள் பரிசுத்த கிடைக்கல. வரங்கள் கிடைக்கல. பரிசுத்தாவி வரும். ஆனா வரங்கள் கிடைக்கல. அப்ப அந்த வரங்கள்லாம் வந்து அந்த காலகட்டத்தோட நின்னு போச்சு. ஏன் நின்னு போச்சு அப்டின்னா, ஒரு கட்டத்துல வந்து நமக்கு வந்து ஆம் அவங்களோட படிப்பினைகள், கிறிஸ்துவோட படிப்பினைகள், கிறிஸ்துவோட வாழ்க்கை விவரங்கள் எல்லாத்தையுமே ஒண்ணா இணைச்சு ஒரு பைபிள் அப்டின்ற ஒரு புக் வந்து உருவாச்சு. அந்த உருவாகுற வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த மாரி வரங்கள்லாம் தேவைப்பட்டுச்சு. எப்போ வந்து இந்த பைபிள் அப்டின்ற ஒரு முக்கியமான புக்கு உண்டாயிருச்சோ, அதுக்கப்புறத்துலருந்து இந்த வரங்கள்லாம் தேவைப்படல. ஏன்னா, மக்களுக்கு வந்து சுவிசேஷம் போய் சேர்றதுக்கு உண்டான ஒரு மீடியம், ஒரு ஆ ஒரு ஆ ம். ஆ ஒரு டூல் வந்து அந்த இடத்துல உருவாயிருச்சு. அப்படி உருவானதுனால, இனிமேல் அந்த வரங்களுக்கு அங்க தேவை இல்லாதனால, அதோட வரங்கள் அங்க நின்றுச்சு. அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில இந்த மாரி வரங்கள் இருக்கு. அந்த வரங்கள் வந்து இந்த வரங்கள்னால நீங்க வந்து ஆ ஆசீர்வாதங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது உங்களுக்கு உங்கள அப்படின்னு சொல்லி ஏமாத்துறவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படின்ட்டு பார்க்குறோம் இந்த இடத்துல. ஆ ஏன்னா அதுவும் விசுவாச குறைபாடுல கொண்டு போய் விட்டுரும். அப்படின்றதும் பார்க்குறோம். அப்ப ஆ பவுல் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அ ஆ இந்த அவரோட காலகட்டத்தின்படி அவர் வந்து இத வந்து ஒரு அ டாக்டர்னா சொல்றாரு. அன்னைக்கு அவங்க கைகள வச்சதுனால தான் வந்து வரங்கள் கிடைச்சது. பரிசுத்தாவியோட வரங்கள் கிடைச்சது. அப்படின்றத வந்து அவரு ஒரு அஸ்திவார போதனையா சொல்லியிருக்காரு. ஸோ அதன் மேலயும் நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஆ சரியான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்றீங்க. இருக்கணும். இப்ப ஆமா. நடக்கிற அற்புத ம். அடையாளங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் ம்ஹ்ம். கிடையாது. அப்ப அது வந்து ம்ஹ்ம். தேவனால் ம்ஹ்ம். உண்டாக்கப்பட்டது கிடையாதுன்னு சொல்லி சொல்றீங்க. கிடையாது அப்படின்றது பார்க்குறோம். அததான் நீங்க வந்து அந்த ம். மத்தேயு 7ஆம் ம். அதிகாரம் 22ஆம் வசனத்துல நீங்க சொல்ல வரீங்களா? மத்தேயு 7:22 இருந்து. 7, 22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, கர்த்தாவே, உம் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? அப்படின்ட்டு சொல்லுவாங்க சொல்றாங்க. அப்படின்னு. உங்கள ம். அறியேன்னு சொல்லி சொல்றாரு. சரி. அக்கிரம சந்தைக்காரரே ம். சொல்லிட்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவே தெரியாது சொல்றாரு. தெரியாது ஓ! அப்படின்னு சொல்லி. ம்ஹ்ம். ம். சரிங்களா? ஸோ இன்னொரு பக்கம் என்னன்னா, ஆ முதல் இந்த மாரி வரங்கள்லாம் வந்து நடக்குது அப்படின்னா, இது வந்து கிறிஸ்துவினால நடக்கிறதா? அப்படின்றத நீங்க வந்து தெளிவா கேள்வி கேட்டுக்கணும். கேள்வி கேட்டு, உங்களோட புரிதல வந்து இன்னும் ஆழமா ஆ பலப்படுத்திக்கணும் அப்படின்ற மாரி நம்ம பார்க்குறோம். அடுத்தது வேற என்ன? ஸோ இந்த இந்த இடங்கள்ல இந்த கைகளை வைக்குதல் அப்படின்ற இந்த டாபிக்ல வந்து, ஆ இந்த இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பரிசுத்தாவி கிடைக்கும். ஆனா பரிசுத்தாவின் வரங்கள் வந்து அந்த காலத்திலேயே நடந்துருச்சு. நீங்க வந்து எப்போ வந்து ஆ நம்ம மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ, அன்னைக்கு அப்போ வந்து உங்களுக்கு வந்து பரிசுத்தாவி வந்து உங்க மேல வருது அப்படின்றதையும் பார்க்குறோம். அப்படி அப்படி வரும்போது எதுக்காக அந்த பரிசுத்தாவி உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா, நீங்க வந்து பூமியில நீங்க இனிமேல் வாழப்போற வாழ்க்கைய வந்து கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிச்சு, விசுவாசத்துல நிலைச்சு வாழணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு பலப்படுத்துறதுக்காக உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாரி தான் அன்னைக்கு கிறிஸ்துவே சொல்லியிருந்தாரு. அப்படித்தானே? அவரு அவரு உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை ஆ உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. சகல அப்படித்தானே? சத்தியத்துக்குள்ள உங்களை வழிநடத்துவார் சொல்லி ஆ, சொல்றாரு. ஆமா. ஸோ அதுக்காக தான் வந்து பரிசுத்த ஆவி வந்து இப்போ வந்து ஆ உங்களுக்கு வந்து எப்போ உங்களுக்கு கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும் அப்டின்னா, நீங்க வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது, அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கும் அப்டின்ற மாரி பார்க்குறோம். ஓகே. இங்க பரிசுத்தாவி ம். அவர் அவர் சொல்லி போட்டிருக்கு. ம்ஹ்ம். அது ம். ஒரு நபரா? இல்லன்னா ஆ. வந்து ஸோ தேவனுடைய இது ஆவியா? அதுவும் ஒரு முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்ப பரிசுத்த ஆவி அப்டின்னு நம்ம பார்க்கும்போது, இது இங்க தான் வந்து திருத்துவம் வந்து குழப்பிக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்டின்ட்டு பரிசுத்த ஆவிய வந்து ஒரு நபரா வந்து பார்க்குறாங்க. ஆனா பரிசுத்த ஆவி அப்டிங்கிறது வந்து ஒரு நபர் கிடையாது. அது வந்து தேவனுடைய வல்லமை. தேவனோட ஆ ஆ என்ன சொல்றது? ஒரு ஸ்பிரிட். எப்படி வந்து மனுஷனுக்கு வந்து ஒரு எண்ணம், ஒரு செயல், ஒரு சிந்தனை அப்படின்னு இருக்கோ, அதே மாரி தேவனுக்கும் ஒரு எண்ணம், ஒரு செயல், ஒரு சிந்தனை அப்படின்றது இருக்கு. அப்படி இருக்கும்போது தேவனோட ஒரு வல்லமையா தான் இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள வருது. நான் அது எதுக்காக வருது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த வகையில பரிசுத்த ஆவிய வந்து ஒரு ஒரு நபரா பார்க்கக்கூடாது. பரிசுத்த ஆவி அப்படின்றது இன்னொரு நபர் கிடையாது. ஸோ
அது வந்து தேவனுடைய வல்லமை அப்படின்றது தான் நம்ம அப்படின்ற ஒரு முக்கியமான புரிதலும் இருக்கணும் அப்படின்றது தான். ஓகே. அதுதான் வந்து ம்ஹ்ம். ம் ம்ஹ்ம். நீங்க சொல்றது வந்து 1 கொரிந்தியர் ம்ஹ்ம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்றதா? கொரிந்தியர் 2. ம்ஹ்ம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அடுத்த வசனம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படிப்போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். எப்படி மனுஷனுக்கு ஆவி இருக்குதோ, அந்த ம். உள்ள அந்த அந்த ம். அவன பத்தின யோசனைகள் எல்லாம் இருக்குதோ, அதே போல தேவன ம். பத்தின அந்த காரியங்கள் இருக்கிறது வந்து தேவனுடைய ம். ஆவி. அதுதான் வந்து நம்மளுக்கு தேவன் தராரு. அது மூலமா ம். தான் நம்மளுக்கு வந்து ம். அவருடைய சிந்தைகள், யோசனைகள், ம். அவருடைய ம். பலன் திட்டம். எல்லாமே ம். கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றீங்க. ம். இப்ப பரிசுத்தாவிய வந்து இன்னொரு நபர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்றதையும் பார்க்கணும். இது ஆ தேவனோட ஆவி. இது தேவனுடைய ஆவி. கரெக்ட். மனுஷனோட ஆவி மேல தேவனுடைய ஆவியும் உண்டு. ம். ஸோ இது இன்னொரு அஸ்திவார போதனை. இன்னும் அப்ப அடுத்த அஸ்திவார போதனை பார்த்தோம்னா மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுதல். இந்த மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒண்ணு இங்க வந்து இது மருத்துவர்லேருந்து உயிர்த்தெழுதல் அப்படின்றத வந்து 2 விதமா பார்க்குறோம். ஒண்ணு வந்து மருத்துவர்லேருந்து இதுவரைக்கும் உயிர்த்தெழுந்தது யாரு அப்படின்னா, கிறிஸ்து. அவர் தான் ஆ முதற் பலனானவர் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆனா லாசர் எந்திரிச்சிருக்காரு. இன்னும் பழைய ஏற்பாடுல எலிசா வந்து எழுப்பியிருக்கிறாரு சில பேரை உயிரோட. அது நல்ல கொஸ்டின். ஆனா என்ன காரணத்துக்காக எந்திரிச்சாங்க? எழுப்பப்பட்டாங்க. யாரால எழுப்பப்பட்டாங்க? அப்படின்றது தான் கேள்வி அங்க. ஆமாங்க. செத்து போயிட்டாங்க. அவங்கள ம். வந்து உயிரோட கொண்டு வந்தாங்க. ம். ஆனா நீங்க சொல்றபடி ஒரு பாயிண்ட் நல்ல பாயிண்ட். என்னதுன்னா, ம். இயேசு கிறிஸ்து மரித்தேன், ம். இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ அவரோட ம். உயிர்த்தெழுதல் வந்து என்றென்றைக்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ம். ஆனா இவங்கலாம் உயிர்த்தெழுந்தாங்க. ஆனா ம். மரிச்சுட்டாங்க திருப்பியும். ம். ம். அப்போ ம். உயிர்த்தெழுதல் சொல்லும்போது வந்து என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறது தான் வந்து ம்ஹ்ம். உயிர்த்தெழுதல் சொல்ல வரீங்க. அந்த கரெக்ட்டா? உயிர்த்தெழுதல். ம். ஓகே. ம். நித்திய ஜீவன். நித்திய ஜீவனோட. அதுக்கான ஜீவனோடு உயிர். இருக்கிறேன். நித்தியமும் ஜீவனோடு இருக்கிறேன் அப்படின்றது தான் முக்கியம். உயிர்த்தெழுந்து நித்தியமும் ஜீவனோடு இருக்கிறேன் அப்படின்றது தான் இங்க ரெசரக்ஷன் அப்படின்றது. ஸோ அதன் மேல வந்து நமக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும். ஒண்ணு வந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது மேல நம்பிக்கை இருக்கணும். 2 ம் ஆதாமுக்குள் மரித்த யாவரும் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்றது மேலயும் நம்பிக்கை இருக்கணும். ம். அதுதான் இங்க 1 கொரிந்தியர்ல வந்து பவுல் மறுபடியும் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15ல 12. ம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் உங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்படின்ட்டு அப்பனா வந்து இது அஸ்திபார ம், போதனை பயங்கர ம். ஸ்ட்ராங்கான ஒரு போதனை. இதுவும் ஒரு பாயிண்ட். இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வந்து ஓகே. நம்ம ம். மரித்தோரிலிருந்து உயிர்த்து எழுவோம் அப்படின்றது மேலயும் நம்பிக்கை இருக்கணும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்றது மேலயும் நம்பிக்கை இருக்கணும். ஓகே. அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதல் சொல்லும்போது எல்லா மக்களுக்கும் உயிர்த்தெழுதல் ம். இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்ட், ஆதாமுக்குள் கரெக்ட். மரணம் எப்படி எல்லாருக்கும் வருதோ, எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் கிறிஸ்து மூலம் வந்தாகணும். வரணும். ஆமா. ஸோ கிறிஸ்து ஆமா. ஆதாமுக்குள் மரித்த யாவரும் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து இருந்தா தான் நீங்க வந்து உண்மையான கிறிஸ்தவர் அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த இடத்துல. ஓகே. இந்த இதுல தான் இந்த அதிகாரத்துல தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். 22ஆம் வசனம். 21, 22 அதுலயும். 21, 22. ம்ஹ்ம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால், மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்ட்டு ஓகே. ம். பவுல் இந்த இடத்துல சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த நம்மளது வசனம் படிங்க. அவனவன் தன் தன் அவனவன் வரிசையில தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஓகே. அந்த டைம் ஒரு ஒரு ம். அப்பாயிண்டட் டைம்ல வந்து எல்லாரும் உயிர்த்தெழுவாங்க. ம். ஓகே. இப்ப
அப்போ உலக மக்கள் வந்து தேவன் ராஜ்யத்துல உயர்த்துவாங்க சொல்றதை இங்க ம். சொல்றாங்க. ஸோ, இப்படி இது வந்து ஒரு முக்கியமான இன்னொரு அஸ்திவார போதனை அப்படின்னு பார்த்தோம். ஸோ, இந்த புரிதல் இருக்கணும். இந்த புரிதல் மேல உண்டான விசுவாசமும் இருக்கணும் அப்படின்றது ஒரு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடைசி போதனையா என்ன சொல்றாரு? நித்திய நியாய தீர்ப்பு. ம். எட்டர்னல் ஜட்ஜ்மென்ட் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ, ஆம் எட்டர்னல் நியாய தீர்ப்பு அப்படின்றத பார்க்கும்போது, நம்ம வந்து 2ஆம் மரணத்த பத்தி பார்த்தோம். ஆம் ஸோ, இந்த இடத்துல வந்து ம் ஜட்ஜ்மென்ட் அப்படின்ற விஷயத்த பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஜட்ஜ்மென்ட் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு தீர்ப்பு வழங்குறதுக்கு பேரு ஜட்ஜ்மென்ட். அதாவது பைபிள பொறுத்தளவுல ஒருத்தருக்கு தீர்ப்பு வழங்குறதுக்கு பேரு ஜட்ஜ்மென்ட் கிடையாது. ஜட்ஜ்மென்ட் அப்படிங்கிறது வந்து ம் சத்தியம் போதிக்கப்படுறத வந்து ஜட்ஜ்மென்ட் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம் ஒரு இடத்துல. சத்தியம் போதிக்கப்பட்ட பிறகு நெக்ஸ்ட் ஆ அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்ட். டெஸ்ட் வைக்கிறாங்க. சோ ம். அதுதான் வந்து தீர்ப்புன்னு சொல்றீங்க. கரெக்ட். ஓகே, அதுதான் ஓகே. இந்த நீங்க இடத்துல வந்து ஒரு ஜட்ஜ்மென்ட்டா பார்க்கிறோம். அது ஐசியா ம். 26:9 ம். சொல்றீங்க. 9, 10 கரெக்ட். ம். ஐசியா. பாத்திரலாம் ஒரு வாட்டி. எசாயா 26 தானே சொன்னீங்க? 26:9. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரக்குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். நியாய தீர்ப்பு பூமியில் நடக்கும்போது ம்ஹ்ம். பூச்சக்கரத்து கொடிகள் ம்ஹ்ம். நீதியை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஓகே, ஓகே. ம். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். ஓகே. ம். தேவனுடைய அப்ப கிருபையை வந்து மிஸ்பிரைஸ் பண்றான். ம். அப்படியே அவங்க 2ஆம் மரணம். அவங்க வந்து அழிவுக்கு அவங்க போறாங்களா? தான் கடைசியா அழிஞ்சு போயிடுறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஓகே. ஆம். ஸோ அதுக்கப்புறம் நித்திய ஆ நித்திய ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பார்த்தோம். ஆ இதுல நித்திய ஜீவன் அப்படின்றவங்க வந்து பூமியில இருக்க மக்கள் வந்து அவரோட 2ஆம் வருகைக்கு அப்புறம் இந்த சத்தியம் எல்லாம் போதிக்கப்படும்போது, அவங்க வந்து நித்திய ஜீவன் அடையறாங்க. அப்படித்தானே? சத்தியம் இது இது ஒரு கேள்வி. அதாவது இந்த நித்திய ஜீவன் அப்படின்றது எப்ப வந்து எல்லாருக்கும் குடுக்கப்படும்? அவரோட 2ஆம் வருகையின் போது குடுக்கப்படுதா? இல்ல சத்தியம் போதிக்கப்பட்டு, ஆ அந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு ஜட்ஜ்மென்ட் வந்ததுக்கு அப்புறம் குடுக்கப்படுமா? ஆ நல்ல ஒரு கேள்வி. ம்ஹ்ம். எங்கன்னா யோவான்ல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ம்ஹ்ம். "வென் ஐ அம் லிஃப்டட் அப்." இந்த வசனம் ம். என்ன பண்ணீங்க? யோவான் 12:32. 31, 32. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். ம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும்போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். ம். தாம் என்ன விதமாய் மரணமாய் மரிக்க போறதை வந்து இங்க குறிப்பிட்டு சொல்றாரு சொல்லுவாரு. எப்படி ஓகே. ம், இயேசு கிறிஸ்து. அப்ப வந்து ம், சிலுவையில ம், அறையப்பட்டு உயர்த்தப்படும்போது, ஓகே. ம்ஹ்ம், நான் ம், எல்லாரையும் என்ன பண்ணுவேன்? என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன்னு சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம், அப்ப ம், இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்னதுன்னா, ம், மரணத்திலிருந்து மக்கள வந்து ம், விடுதலை செய்யறதுக்காக. ம்ஹ்ம், ஓகே. அதான் நம்ம ம், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலயும் நம்ம பார்க்கிறோம்ல. ம், ஹீப்ரூஸ் ம், 2:14 நம்ம பார்க்கிறோம். மரணத்தின் ம், அதிகாரியான பிசாசானவனை தமது ம்ஹ்ம். மரணத்தினாலே வென்றார்ன்னு சொல்லி வெற்றியளித்தார். பார்க்கிறோம். ம்ஹ்ம், ஓகே. ம், அப்ப பார்த்தீங்கன்னா, மரணத்திலிருந்து விடுதலை வந்துச்சுன்னா எல்லாருக்கும், அப்ப என்ன ம். வந்துச்சு? எல்லாருக்குமே நித்திய ஜீவன் கரெக்ட். சிலுவையிலேயே ம்ஹ்ம். கொடுத்தாகணும். அது எப்ப ஓகே. 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து ம்ஹ்ம், உயிர்த்தெழும்போது அது ம்ஹ்ம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ம், இட் இஸ் டன். ஓகே. ம், ம், அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவன் சொல்றது இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதல்ல எல்லாருக்கும் அவர் மரிக்கும் போதே குடுத்தாச்சு. அவர் முடிச்சுட்டாரு. கொடுத்தார். ம்ஹ்ம், உயிர்த்தெழுதல்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. ம், ஓகேவா? ம், நித்திய ஜீவன் ம், எல்லாருக்கும் எழுதாச்சு. அப்போ ம்ஹ்ம், ஜீவ புத்தகம், ஜீவ புத்தகம்னு சொல்லி படிக்கிறோம். ம், அதுல எல்லாரோட பேரும் எழுதப்பட்டுருச்சு. ம், இந்த உலகத்துல பிறந்த மக்களா இருக்கட்டும், ம்ஹ்ம், எல்லாருமே. ஓகே. ம், இப்ப வரைக்கும் இருக்க மக்கள், பொறக்க போற ம்ஹ்ம், மக்கள் வந்துட்ட பிறகு ம்ஹ்ம், அவங்க பேர் எழுதப்படும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. சும்மா ம்ஹ்ம், எக்ஸாம்பிளுக்கு அது மெட்டாஃபரா சொல்றாங்க. ம், ஓகே. அப்பன்னா என்னதுன்னா, எவரிஒன் ஹஸ் கிவன் எவரிஒன் இஸ் ம்ஹ்ம், கிவன் எட்டர்னல் லைஃப். நித்திய ம்ஹ்ம், ஜீவன். அத கிறுக்கிப்படாதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். ம்ஹ்ம், அப்ப என்ன ஆகுதுன்னா, பெயர்கள் மட்டும் கிறுக்கி போடுறது. அதான் வந்து ம், பார்த்தீங்கன்னா, ஆ ரெவல்யூஷன் 2:7ல ம்ஹ்ம், இருக்கு. ம். கரெக்ட். அப்ப நித்திய ஜீவன் எப்ப கொடுக்கப்படுது? இயேசு கிறிஸ்துவோட 1ஆம் வருகையிலேயே அவர் ம், சிலுவையில அறையப்பட்டு உயர்த்தப்படும்போது என்ன ஆயிடுச்சு? எல்லாரையும்
இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் இழுத்துக் கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ரெவல்யூஷன் ஒரு நிமிஷம். பிளாட் 3:5 ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கிப் போடாமல், என் பிதா முன்பாக அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்ப பாத்தீங்கன்னா அவருடைய பேரை நான் கிறுக்கி போட மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ ம். பேர் எழுதப்பட்டிருக்கு. ம். ஓகே, அவன் பேர் எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் வந்து ஜெயம் கொள்ளலையோ, பின்னாடி பின்வாங்கி போறாங்களோ, அவங்க நித்திய அழிவுல போற மக்களுக்கு வந்து கிறுக்கி போட்டுறான்னு சொல்லிப்பாரு. ம். அதான் 2ஆம் மரணம். ம். ம். அந்த மாதிரி உலக மக்களுக்கு கடைசியில. ஓகே. ஸோ நித்திய ஜீவன் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ம். அது எல்லாம் கொடுத்தாச்சு. இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டாரு. ம். அதான் அவங்க வந்து என்ன பண்ணா டெஸ்ட் வச்சு பாஸ் பண்ண உடனே அது ம்ஹ்ம். கண்டினியூ ஆகுது. யாரெல்லாம் டெஸ்ட்ல ஃபெயில் ஆகுறாங்களோ அவங்களுக்கு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு சொல்லிட்டாரு. ம்ஹ்ம். அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒதுக்கப்பட்டு டெஸ்ட் கொடுக்கப்படுது. ம்ஹ்ம். ம்ஹ்ம். இப்போ இங்க தான் அது 2ஆம் மரணம்னு பார்க்குறோம். 2ஆம் மரணம் அப்படின்றதுலயும் நமக்கு வந்து ஒரு முழு புரிதல் இருக்கணும். ஏன்னா 2ஆம் மரணம் அப்படின்றது வந்து நமக்கு என்ன சொல்றது, ஆ நரகத்துல போறாங்க. காலத்துக்கு நம்மள வந்து ஆ அக்னியில ஆமா அக்கினியில வதைக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. 2ஆம் மரணம் அப்படின்றது வந்து முழுசா அழிஞ்சு போறது. அப்படின்ட்டு அது மேலயும் நமக்கு வந்து ஒரு முழுமையான புரிதல் இருக்கணும் அப்படின்றது. இதுல 2 விஷயம் டிஸ்ட்ராய் ஆகுறது என்னதுன்னா, ஆத்மா சாகும். ம். ஓகே, ஆத்மா சொல்றது கிடையாது. அது உயிருள்ள ஒரு மனுஷன் தான் ஆத்மா சொல்லி பார்க்கிறோம். ம். அதே நேரத்துல நரகம் சொல்றது கிடையாது. அங்க சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ம். புதைக்கிற இடத்த சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம். செத்து போனவங்கள புதைக்கிறது. ம். இப்போ கடைசியா நம்ம என்ன பார்க்கணும், இதுதான் இந்த 6 போதனைகள். இந்த 6 போதனைகளும் அல்லாம வேற போதனைகள வந்து நம்ம வந்து போடக்கூடாது அப்படின்ட்டு போட முடியாது அப்படின்ட்டு பவுல் வந்து சொல்லிட்டாரு. அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஓகே. ம். ஓகேப்பா. இதுதான் வந்து நீங்க ஃபவுண்டேஷன் டாக்டரின்னு சொல்லி சொல்றீங்க. ஃபவுண்டேஷன். இது மேல நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம வந்து 30, 60, 100 பலன் தர மக்களாய், கனி தரும் மக்களாய் நம்ம இருக்க முடியும் சார். ஓகேப்பா. சோ இது வரைக்கும் போதும் நம்ம இன்னைக்கு. சரி. நம்ம நாளைக்கு நாளைக்கு மீடியா கண்டினியூ பண்ணலாம். ஹையர் டாக்டர் ஹையர் நாளைக்கு. சரி. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.